நிச்சயமாக நீண்ட நாள் கழித்து சென்னையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. சென்னை அண்ணா நகர் 2வது அவென்யூவில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் நடைபெற்று வந்தது. இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என ஏராளமான பொதுமக்கள் மகிழ்ச்சியாக, உற்சாகமாக ஆடி பாடி கொண்டாடினர். குறிப்பாக சென்னையில் பல மாதங்களாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி என்பது நடைபெறாமல் இருந்தது. குறிப்பாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 8:30 மணி வரை ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி என்பது நடைபெறும். இங்கு ஆடல், பாடல், விளையாட்டு என பல்வேறு விதமான உற்சாகமான பொதுமக்களுக்கு மகிழ்வூட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது நடைபெறும். ஆனால் சென்னையில் ஒரு சில மாதங்களாக நடைபெறாமல் இருந்த இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி என்பது இன்று சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது. இங்கு ஏராளமான பொதுமக்கள், குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பு பொதுமக்களும் உற்சாகமாக வந்து ஆடி பாடி விளையாடி தங்களது பொழுதை கழித்தனர். குறிப்பாக கடந்த ஒரு சில மாதங்களாக நடைபெறாமல் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் இன்று நடைபெற்றதால் மீண்டும் அடுத்து வரும் வாரங்களில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்றும் தங்களது பொழுதை போக்குவதற்கான நல்ல ஒரு முயற்சியை அரசு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். குறிப்பாக இன்று நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் இந்த பிரதான சாலை, அதாவது அண்ணா நகரில் உள்ள பிரதான சாலை என்பது காலை 5 மணி முதல் 10 மணி வரை போக்குவரத்து மாற்றம் என்பது ஏற்பட்டது. 10 மணிக்கு மேல் வழக்கம் போல் இந்த போக்குவரத்து என்பது சரி செய்யப்பட்டு பொதுமக்கள் செல்வதற்கான வழிகள் ஏற்படுத்தப்படும் என்று போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடியதாக தெரிவித்தனர்.